சென்னை கொரட்டூர் பகுதியில் வேலைக்கு சென்ற மனைவி மீது சந்தேகம் கொண்ட கணவன் அவரை கத்தியால் கழுத்தை அறுத்து படுகொலை செய்துள்ளார். திடுக்கிடும் கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை கொரட்டூர் சிவலிங்கபுரத்தைச் சேர்ந்தவர் 42 வயதான சுரேஷ். இவரது மனைவி சியாமளாதேவி. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். மளிகை கடை நடத்தி வந்த சுரேஷ் பணப்பற்றாக்குறை காரணமாக கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு மளிகை கடையை மூடிவிட்டார். இதனால் குடும்ப செலவுக்காக அவரது மனைவி சியாமளாதேவி வீட்டின் அருகே உள்ள சேவை மையத்தில் கடந்த 10 நாட்களாக வேலைக்கு சென்று வந்துள்ளார். இந்நிலையில் வேலைக்கு செல்லும் மனைவி மீது சுரேஷுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. நாளுக்கு நாள் சந்தேகம் அதிகரிக்க சுரேஷ் அடிக்கடி அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பித்தார். 2 தினங்களுக்கு முன் வழக்கம் போல் சுரேஷுக்கும் அவரது மனைவி சியாமளாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பெரும் சண்டையாக மாறியுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த சுரேஷ் மனைவி சியாமளாதேவியை படுக்கை அறைக்குள் முடியை பிடித்து இழுத்துச் சென்றுள்ளார். அங்கு அவர் மீது தாக்குதல் நடத்தியதுடன் வீட்டில் காய்கறி வெட்ட பயன்படுத்தக்கூடிய கத்தியை எடுத்து அவரது தொண்டையில் ஓங்கி குத்தி கொடூரமாக கொலை செய்துள்ளார். ஆத்திரம் அடங்கியதும் தான் மனைவியை கொலை செய்துவிட்டது அவருக்கு உரைத்துள்ளது. துக்கம் தாழாமல் சியாமளாதேவி உடல் அருகே அமர்ந்து அழுதுள்ளார். பின் கொலை செய்ய பயன்படுத்திய கத்தியை அங்கேயே போட்டுவிட்டு வீட்டின் கதவை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். சிறிது நேரம் கழித்து உறங்கிக் கொண்டிருந்த சியாமளாவின் மகன்கள் 2 எழுந்து தாயின் படுக்கை அறைக்கு சென்று பார்த்தபோது அதிர்ச்சியில் உறைந்து போயினர். தாய் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடப்பதைக் கண்டு கதறி அழுதனர். பின் வீட்டின் கதவை திறக்க முயன்றுள்ளனர். ஆனால் கதவு வெளிப்பக்கமாக பூட்டப்பட்டிருந்ததால் ஓங்கி தட்டி உடனர். சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் கதவை திறந்து சிறுவர்கள் 2 மீட்டனர். பின் கொரட்டூர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சியாமளாதேவியின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தனிப்படை அமைத்த கொரட்டூர் போலீசார் சுரேஷை தேடி வந்தனர். இந்நிலையில் சியாமளாதேவியின் உறவினர்கள் சுரேஷ் பதுங்கியிருக்கும் இடம் குறித்து போலீசாருக்கு ரகசிய தகவல் கொடுத்தனர். அதன்படி கொரட்டூர் கெனால் ரோடு மதுபான கூடத்தில் பின்புறம் உள்ள ஏரிக்கரை பகுதிக்கு போலீசார் விரைந்தனர். அங்கு மது அருந்திக் கொண்டிருந்த சுரேஷை தனிப்படை போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலை செய்த 3 மணி நேரத்தில் குற்றவாளியை கொரட்டூர் தனிப்படை போலீசார் கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மனைவி மீது சந்தேகப்பட்டு கணவன் கொலை செய்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.